மறக்காமல் குமரி குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை எங்களிடம் தெரிவிங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அணுவினுள் ஆதி அரியனாம் நுணுவினுள் நின்றனன் தேவன் நிறைவினுள் நீங்காதான் உணர்வினுள் ஓங்கும் உளப்பொருள் உள்ளத்துள் காண்பரில் யார் கண்டு கூறுவர் காண்மினே. இங்கே திருமூலர் கூறுவது சிவன் என்பது பெரிய கோவில்களில் மட்டும் இருப்பவன் அல்ல, மலையில் விண்வெளியில் மட்டுமே இருப்பவன் அல்ல. அணுவை விடவும் சிறிய நுண்ணுணக்கினுள்ளும் அவர் இருப்பவர். அணுவை நாம் கண்ணால் பார்க்க முடியாது. அறிவியல் கூட அணுவுக்குள்ளிருக்கும் அலகுகளை பார்த்து வியக்கிறது. அதைவிட நுண்மையாக இருக்கும் இடத்திலும் சிவன் உறைவது என்பதே திருமூலரின் கருத்து. அதே சமயம் அவர் எல்லையற்ற எல்லாம் நிறைந்த பரம்பொருள், பூரணமானவன், நிறைவினுள் நீங்காதான், முழுமையின் நிலைமையிலிருந்து ஒருபோதும் விலகாதவர், உணர்வினுள் ஓங்கும் உளப்பொருள் உள்ளத்துள். இதை வரியாக எடுத்துக்கொண்டால் சிவன் என்பது கண்களால் பார்க்கும் ஒரு உருவம் அல்ல, கையால் தொடும் ஒரு பொருளும் அல்ல. அவர் உள்ளுணர்வில் மட்டுமே விளங்குபவர். மனித மனத்தில் ஆழ்ந்த சிந்தனையில் நம் உள்ளம் அமைதியாக இருக்கும் தருணங்களில் ஒரு பெரும் வெளிச்சம், ஒரு பேரானந்தம், ஒரு ஆன்மீக உயர்வு சில நேரங்களில் உண்டாகும். அந்த உணர்வுதான் சிவ தத்துவத்தின் வெளிப்பாடு என்று சொல்லுகிறார். காண்பரில் யார் கண்டு கூறுவர் காண்மினேயு. இதன் அர்த்தம் சிவனை வெளிப்புற கண்களால் காண முடியாது. நாமே பார்த்து பிறருக்கு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண தெய்வ வடிவம் இல்லை. ஆனால் யார் தியானம் செய்கிறார்களோ, யார் மனதை அமைதியாக்குகிறார்களோ, யார் ஆன்மாவின் ஒளியே உள்ளத்தில் தேடுகிறார்களோ அவர்களுக்கே சிவம் வெளிப்படும். எனவே திருமூலர் கூறுவது சத்தியத்தை மற்றவரிடம் கேட்டு அறிய முயலாதீர்கள். உங்கள் உள்ளத்தை உங்களே ஆராய்ந்து பாருங்கள். சிவத்தை உணர்ந்து விடுவீர்கள். முழுமையான சுருக்கம். இந்த பாடலில் திருமூலர் சொல்வது சிவன் வெளியில் தேட வேண்டிய தெய்வம் அல்ல, அவர் மிகவும் நுண்ணிய அணுவினுள் இருக்கிறார். அதே நேரத்தில் பூரணமான பரம்பொருளாக எங்கும் நிறைந்திருக்கிறார். அவரை கண்களால் காண முடியாது, உணர்வால் மட்டுமே அறியலாம். உள்ளத்தை தியானத்தின் மூலம் தூய்மையாக்கும் போது சிவத்தின் உண்மை வெளிப்படுத்தும். திருச்சிற்றம்பலம்.